பிக் பாஸ் நிகழ்ச்சி பற்றி பி வாசு மகன் சக்தி கொடுத்துருக்கிற பேட்டி தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் தென்னிந்திய சினிமா உலகத்தில் மிகச்சிறந்த இயக்குனரில் ஒருத்தவங்க தான் பி வாசு. இவங்க ஒரு வெற்றிகரமான இயக்குனராக இருந்தாலும் இவங்களோட மகன் சக்தியால் தமிழ் சினிமாவில் ஒரு வெற்றிகரமான நடிகராக வர முடியல. சக்தி தொட்டால் பூ மலரும் அப்படிங்கிற படம் மூலமாக சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் பல படங்கள் நடிச்சிருக்காங்க. ஆனால் சக்திக்கு சினிமாவில் பட வாய்ப்புகள் சொல்லிக்கிற அளவுக்கு அமையவே இல்லை. அதுக்கப்புறம் சக்தி விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டா பட வாய்ப்புகள் அதிகம் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் பலருக்கும் அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி மூலமாக இவங்களுக்கு மக்கள் மத்தியில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துச்சு. சொல்லப்போனால் ஒரு பெரிய வில்லன் மாதிரி மக்கள் மத்தியில் இவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் சில படங்கள் நடித்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பெருசாக பட வாய்ப்புகளும் கிடைக்கல. இந்த நிலையில் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் நடிகர் சக்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் சின்ன வயசுலேருந்தே தோல்வியை சந்தித்தது கிடையாது, எதுலேயும் ஃபெயில் ஆனதும் கிடையாது, நல்லா தான் நான் படித்தேன். நான் MBA வர படிச்சிருக்கேன். ஆனால் இந்த சினிமா துறைக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் நிறைய தோல்விகளை சந்திச்சிருக்கிறேன். குறிப்பாக பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போனது தான் என்னோட வாழ்க்கையிலேயே நான் செஞ்ச மிகப்பெரிய தவறு. என்னோட அப்பா இந்த நிகழ்ச்சிக்கு போக வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் அதை கேட்காம பிடிவாதமாக போனேன். நான் பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பல பிரச்சனைகள் வந்துச்சு. அதனால நான் வீட்டிலேயே முடங்கி கிடந்தேன். அப்போது நடிகர் ரஜினி சார் தான் என்னோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி என்னை பற்றி விசாரித்தாங்க. ஏன்டா திரும்பவும் சினிமாவுக்கு வரும்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் ரொம்பவே எமோஷனலாக பேசியிருக்கிறாங்க. அண்ட் மக்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.